வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து சேமியா பிரியாணி செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. சேமியா வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி வரட்டுங்க. அவ்வளோதான், ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்கு மேலே வேக வச்சோம்னா குழஞ்சிடும். அப்படியே வடிகட்டி கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு முந்திரி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குங்க. பொன்னிறமாக வெங்காயம் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து 2 பேர் அளவு தாங்க இது செய்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பொன்னிறமாக வந்ததை தக்காளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு காரத்துக்கு அளவு போட்டுக்கோங்க. கறி மசாலா போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே சேமியாவில் உப்பு போட்டிருக்குறோம். 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றுங்க. நல்லா கலருங்க. மீன் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டி. மீன் மேக்கரில் காரம் உப்பெல்லாம் சேர்ந்த மாதிரி கலந்து விட்ருங்க. இந்த பதத்துக்கு வந்ததை சேமியா எடுத்து போட்டுருங்க. நல்லா உதிரியாக வரட்டுங்க. அது வரைக்கும் நல்லா கலருங்க. இது மாதிரி சேமியா பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வதக்கினே இருங்க. அப்போ தான் அந்த காரம் உப்பெல்லாம் பிடிக்குங்க. கொத்தமல்லி, புதினா போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு தான் பாருங்களேன். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நல்லா இருந்ததுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.